அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த பாடத்தில் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்பதில் கடந்த பாடத்தில் என்ன பார்த்தோம் என்றால், ஃபஇல என்று வரக்கூடிய கடைசி எழுத்துக்கு இல்லத்து இருந்து ஃபஇல என்ற அமைப்பு வந்தால் அதில் என்னென்ன இடத்தில் என்னென்ன மாற்றம் வரும் என்று பார்க்குறோம். அதில் ஃபஇல உள்ள ரலியாவில் மாற்றம் வராது. ஏன்னா லியண்டு எந்த இடத்துல வந்தாலும் மாறாது, ரலியாவுலேயும் மாறாது. ரலியூவில் 4 மாற்றம் வருதுன்னு பார்த்தோம். ரலியூவில் 4 மாற்றம் வரும். லியூண்டு வர்றதுனால அந்த ஏக்கு சுக்கூனை கொடுக்கணும். ஏக்கு சுக்கூனை கொடுத்த பிறகு 2 சுக்கூன் வருது. அப்போ அந்த ஏயை நீக்கிடுவோம். நீக்கிட்டு பார்த்தோம்னா லிவுண்டு வரும். லிவுண்டு வந்துச்சின்னு சொன்னால் இல்லத்து சட்ட பிரகாரம் லிவு சொல்லக்கூடாது. ஆனால் இது இல்லத்து எழுத்து கிடையாது. அதனால் இந்த வாவில் வேறு எந்த இடத்துல லிவுன்னு வந்தாலும் லீண்டு மாற்றிருங்க. ஆனால் இல்லத்து எழுத்தாக இல்லாமல் ஜம்முடைய அடையாளம் வருதில்ல, லூனாவில் வாவு வருதில்ல வருங்காலத்தில், அது மாதிரி லரபூவில் வாவு வருதில்ல. வருங்காலத்தில் வரக்கூடிய வாவும் சென்ற காலத்தில் வரக்கூடிய வாவும் அடையாளம். அந்த இடத்துல இல்லத்து சட்டம் மாதிரி மாற்ற வேண்டிய தேவை வந்தாலும் அந்த இல்லத்துடைய எழுத்தை நினச்சி மாற்றாமல் அந்த வாவுக்கு ஏற்றவாறு முந்தின எழுத்தை மாற்றிக்கிறணும். முந்தின எழுத்துக்கு தகுந்தவாறு வாவை மாற்றாமல் வாவுக்கு தகுந்தவாறு முந்தின எழுத்துக்கு ஹரக்கத்தை கொடுத்துருங்க என்கிற சட்ட பிரகாரம் லிவ் என்று வந்தாலும் ரலூன்னு சொல்லுங்கள். ஆனால் லிவ்னா லீ தான் சொல்லணும். நல்லா விளங்கிக்கிறேன்னு. இது ஜம்முடைய வாவாக இருக்கிறதுனால உள்ள சிறப்பு சட்டம். இல்லைன்னு சொன்னால் என்னது, லிவ்னா லீ தான். அப்போ ரெலிவுண்டு வந்தது என்ன செஞ்சிடறேன், ரலூன்னு வந்துருமாச்சா. அடுத்தது படர்க்கே பார்த்துணும். ரலியா ரலூ, ரலியா ரலூன்னு சொல்லிடுவோம். சரியா. அடுத்து பெண்பால் படற்கையில் டிஸ்பிளே பாருங்கள். ரலியத்துன்னு வருது. ரலியத்து ஃபஅலத்து அலிமத்து ஃபஇலத்து அலிமத்துன்னு வருது. இதில் ஏதாவது மாற்றம் வருமா? லியன்னு தான் வந்திருக்கணும், செய்ய தேவையில்லையே. லிய என்று வந்தால் லிய என்று சொல்ல வேண்டியதுதான். ரலியத் அசல் பிரகாரமே நான் அலிமத்து மாதிரியே சொல்லலாம். அலிமத்து ஹசிபத்து அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஃபஹிமத்து அந்த மாதிரியே என்ன செய்யலாம்னு கேட்டால், இல்லத்து இல்லாத எழுத்தை எப்படி சொல்கிறோமோ அப்படியே இதிலையும் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் லிய என்ற வரத்தில் மாற்றுறதுக்குரிய இடம் இல்லை. அப்போ ரலியத் அசல் அதுதான், சொல்வதும் அப்படி தான். ரலியத்தா அசல் அதுதான், சொல்கிறதும் அப்படி தான். ரலீன அசல் அதுதான், சொல்வதும் அப்படி தான். அப்புறம் ரலீத்த அலிம்த, ரலீத்த அசல் அதுதான், மாற்றம் தேவையில்லை. ரலீத்துமா அலிம்துமா மாற்றம் தேவையில்லை. ரலீத்தும் அலிம்தும், ரலீத்தி அலிம்தி, ரலீத்துமா அலிம்துமா, ரலீத்துன்னா அலிம்துன்ன, ரலீத்து அலிம்து ரலீனா, அலிம்னா ரலீனான்னு வந்துச்சு. இதில் மாற்றமே கிடையாது. மாற்றம் எங்கே மட்டும்தான், ரலிய என்று இருந்தால் மொத்த சர்ஃபில் இந்த ஒரு இடத்துல மாறுது. 14 இடங்களில் ரலிய மாறலை, ரலியா மாறலை, இந்த ரலு மட்டும் மாறுது. மீதி எங்கேயாவது மாறுதுன்னு மாறவே இல்லை. அப்போ ஃபஇல என்று வந்துச்சுன்னு சொன்னால் சென்ற கால வினையில் ஃபஇல என்று வந்தால் படற்கை ஆண்பால் பன்மையில் மாத்திரம்தான் என்ன செய்யும், அந்த இல்லத்து சட்டம் அமுலாகும். பாக்கி எல்லா இடத்துலையுமே லியேண்டு தான் இருக்கும். லியேண்டு இருக்குல்ல, லீன்னு இருக்கும். லியேண்டு இருந்தாலும் மாற்ற தேவையில்லை, லீ என்று இருந்தாலும் மாற்ற தேவையில்லை. லீயவே லீன்னு தானே மாற்ற போகிறோம். அப்போ லீண்டே இருந்துட்டால் மறைய மாற்ற. அப்போ ரலியத்தவுள் இந்த பாருங்கள், ரலியத்தவுள் என்ன இருக்குது, ரலியத்தில் லியேண்டு வருது, மாற்ற தேவையில்லை. ரலியத்தவுள் என்ன இருக்குது, லீன் இருக்குது, அதுவும் மாற்ற தேவையில்லை. லீயவே லீண்டு தான் மாற்ற போகிறோம். அப்போ லீன் இருக்கிறத மாற்ற அவசியம் கிடையாது. அப்போ எங்கெல்லாம் லீ மீ என்று இருக்கிறதோ அங்கே மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த ரலிய உடைய சர்வு செஞ்சீங்க என்று சொன்னால் சாதாரண அலிமை சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள். ஜம்முல மட்டும் என்ன செய்யுங்க, ஆண்பால் படற்கை பன்மையில் மாத்திரம் மாற்றிக்கிங்க. ரலியா ரலூன்றுங்க. அப்புறம் ரலியத்தா ரலினா ரலியத்த ரலியத்துமான்னு சொல்லிட வேண்டியது. இது ஃபஇல. அடுத்தது ஃபவுலன்னு வருது. ஃபவுலன்னு வரும்போது சருவ ருவண்டு வருது. இதில் என்ன வருது, ருவ. இந்த ருவண்டு எங்கெல்லாம் வருதோ, அதாவது வாவுக்கு ஃபத்தகு முன்னாடி லம்மு, எந்த சேஞ்சும் கிடையாது. ருவண்டா என்னது, ருவன்னு தான் சொல்லணும். அப்போ சருவ
சருவ தான். சருவவில் சரவன் இருந்தால் சரான்னு மாறி இருக்கும், விளங்குதா? இது சருவன்னு வந்திருக்கு. அப்போ சருவன்னு வந்துச்சின்னு சொன்னால் சருவ அப்படி தான் சொல்லணும், மாற்றம் வராது. அந்த ஷார்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரூபா தானே, அந்த இருக்குது ரூபா. இது இது என்ன செய்யாது, மாறாது, இதில் மாற்றம் வராது. உங்களுக்கு சேப்பாக போட்டுக்கிறோம் அப்படி. சருவ ருவ துவன்னு இருக்குல்ல, அப்போ சருவ. அப்போ சருவ என்பது மாறாதா? அதனுடைய இருமை சருவா, அதுலேயும் ரூபா தானே இருக்குது. சருவான்னு ஒரு அழிப்பை சேர்த்துக்கிட்டோமே தவிர நமக்கு இது ரெண்டு தானே கணக்கு, ரூபா தான் இருக்குது. ரூபா மாறாது, எங்கெல்லாம் ரூபான்னு வருதோ மாறாது. அப்போ ரூபா மாறாதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் மாறாது. ஆனால் எங்கே மாறுது, இந்த பன்மையில் வந்து மாறிடுது. எப்படி மாறுதுன்னு கேட்டால் ருவுண்டு வந்துருச்சு. இதில் ருவ என்று இருந்தால் மாற்ற மாட்டோம். ருவு என்று எங்கெல்லாம் வருதோ, ருவு முவு துவு, ரெண்டு பேச சொல்லக்கூடாது. ரெண்டு பேச சொல்வது கஷ்டம்னு வச்சுருக்கிறாங்க. அதனால் ருவு என்று வந்தால் ரூண்டு மாற்றிடணும். அப்போ சருவு சருவ சருவா சருவு. அப்போ வாவுக்கு நம்ம இருக்கா, இதை சுக்குனாக மாற்றணும். மாற்றினோம்னு சொன்னால் என்ன செய்யும், ரெண்டு சுக்குன்னு வந்தது, ரெண்டு வாவில் சுக்குன்னு வரும். சருவுன்னு சொல்ல இயலாது. அப்போ வந்தவொடனே என்ன செய்யணும், அது ஒரு வாவு போக்கி விட்ருவோம். போக்குனது வந்து அந்த அசல் எழுத்தில் உள்ள வாவு, ஜம்முடைய வாவை போக்கிடக்கூடாது. இந்த இருக்கிறது ஜம்முடைய வாவு, சரியா? இந்த ரெண்டாவது வாவு வந்து பன்மைக்குள்ள வாவு, முதல் வாவு வந்து மூன்றாவது எழுத்தாக இருக்கக்கூடிய வாவு. அப்போ இந்த வாவுக்கு சுக்குன்னு போட்டோம்னு வைங்களேன், அப்போ சருன்னு என்ன செஞ்சுட்டு வருது. அப்போ சரு, இந்த ஒரு மாற்றம் தான் வருது. சருவுண்டு வரும். அதில் பிறகு ரெண்டு சுக்குன்னு வரும், அதையும் போடாமல் விட்ருக்கோம், அதையும் வேண்டாம் போட்டுருவோம். சருவு இருக்குல்ல, சருவுன்னு இருக்கா, அதில் இந்த ரெண்டு சுக்குன்னு போட்டு காட்டினா தான் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், இவர் இருந்து சருவுண்டு வருது. இது அசல். அசல் பார்க்கும் பொழுது ருவு என்று எந்த இடத்துல வந்தாலும் ரூ தான் சொல்லணும். ரூண்டா ரூ தான். அப்போ சரு இந்த வாவுக்கு சுக்குன் ஆக்கிடணும். சுக்குனாவனா இப்படி வந்துடும். இந்த வாவுக்கு ஒரு சுக்குணும், இந்த வாவுக்கு ஒரு சுக்குணும். அப்போ நம்ம எந்த வாவை போக்குறோம், இந்த வாவை எடுத்து விட்ருவோம். அது ஜம்முடைய வாவு இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்தால் எப்படி வந்துடும், சரு சருவ சருவா சரு, ஒரு எழுத்து கம்மியாக போயிடும் எல்லா ஜம்முலையுமே. விளங்குதா? ரமையா ரமையா ரமோ, ரம மட்டும்தான் இருக்கும், ரெண்டு எழுத்து தான் இருக்கும். இது மாதிரி ரலிய ரலியா ரலு ரலி, ரெண்டு எழுத்து தான் அசல் இருக்கும், மூணாவது எழுத்து காணா போயிடும். அதே மாதிரி கசவ கசவா கசவ், அதில் ரெண்டு எழுத்து தான் இருக்கும். அந்த ஜம்முடைய எழுத்து சேர்த்து மூணு இருக்கும். அதே மாதிரி சருவ உலகையும் சரு, சர்வ சர்வா சரு. அப்போ சருவு என்று வரும். அதில் வாவுக்கு நம்ம கூட ரூன்னு சொல்லக்கூடாது, ரூன்னு சொல்லணும். ரூன்னு சொன்னோம் என்று சொன்னால் ரெண்டு சுக்குன் வருகிறது. ரெண்டு சுக்குன் வர்றதுனால இந்த வாவை எடுத்துட்டோம்னு சொன்னால் சருண்டு ஆயிரும். இந்த ஒரு மாற்றம் தான். அப்புறம் ஒன்றுமே கிடையாது. சர்வத் ருவ, ருவ மாற்றக்கூடாது. சர்வத்தா மாற்றக்கூடாது. சருன ரூவும் மாற்றக்கூடாது. அதான் வாவுக்கு சுக்குன்னு முன்னாடி லம்மு மாற்ற தேவையே கிடையாது. ஏன்னா ரூ தானே, ரூங்கிறது அது பொருத்தமாக வாசி கரெக்டாக இருக்குது. அப்புறம் சருத்த சருத்துமா சருத்தும் சருத்தி சருத்துமா சருத்துனா சருத்து சருணா, இதில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அனைத்தையும் நீங்கள் பார்த்தா கூட எதில் மட்டும் மாறுது, ஃபஅல என்று இருக்கிற சொற்களில் கொஞ்சம் கூட மாற்றம் வருது. ஃபைல ஃபவுலன்ற இடத்துல வந்து ஒரு மாற்றமும் வராது, பன்மையில் மட்டும்தான் வரும். அதாவது ரமையை திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், இப்போ ரமையோட எத்தனை மாற்றம் வந்துச்சு, இங்கே ஒரு மாற்றம், இங்கே ஒரு மாற்றம், 3 4 மாற்றம் வருது. ரமை எவ்வளோ எத்தனை இடத்துல வருது, 4 இடத்துல இல்லத்து சட்டம் அமுலாகுது. ஃபஅலன்னு இருக்கிறதுனால கசவனும் அது மாதிரி அமுலாகும். ஃபைலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் என்ன இல்லை, இந்த ஒரு இடம் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் மாற்றம் வரும். இந்த இடம்னா எந்த இடம், படற்கை ஆண்பால் பன்மை, அந்த ஒன்று தான் வரும். பாக்கி எல்லா இடங்கள்லையுமே இல்லத்துடைய சட்டமே வராது. ஏன்னா அது இல்லத்துப்படி மாற்ற வேண்டிய தேவை வரல. லீண்டு வருது, மாற்ற தேவையில்லை. லீண்டு வருது, அது மாற்ற அவசியம் இல்லை. அதனால் வந்து பிரச்சனை ஆச்சா. அது மாதிரி சர்வம் இருக்குது, ரூவாவை மாற்றக்கூடாது. ரூவாவை மாற்றக்கூடாது, ரூவை மாற்றணும். ரூவா என்றால் மாற்றக்கூடாது, ஃபத்தக இருக்கனால மாற்றிடக்கூடாது. அப்போ சருவ மாற்றக்கூடாது, சருவா மாற்றக்கூடாது, சருவு ருவு கூடாது. ரெண்டு பேசி வர்றதுனால ரூ என்பதில் வந்து அந்த வாக்கு சுக்குனை கொடுத்து சருவுண்டு ஆக்கிடுறோமா. அப்போ சருவுண்டு ஆயிடுது. சருவத்தில் என்ன இருக்குது, ருவ மாற்றக்கூடாது, சருவத்தா மாற்றக்கூடாது,
சருண ரூ தானே, ரேக்கு அப்புறம் சுக்குன் தானே வருது, பிரச்சனை இல்லை. சருண சருத்த எந்த இல்லத்துமே இல்லை. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ஃபவுல என்று இருந்தால் அதில் வந்து சென்றகால வினையில் ஃபவுல என்று இருந்தால் ஃபவுலூன்னு சொல்லுவோம்ல, ஃபவுலூங்கிற இடம் அந்த ஒரு இடத்துல மட்டும் மாறும். அதே மாதிரி வந்து ஃபைல என்று இருந்தால் ஃபைலூன்னு சொல்லுவோம்ல, மூணாவது சொல்லு, அங்கே மட்டும் மாறும். பாக்கி சென்றகால வினையில் எல்லா இடங்களுமே என்ன இருக்கேன், சஹிஹான எழுத்து மாதிரி, இல்லத்து இல்லாத எழுத்து மாதிரி தான் சென்றகால வினைக்கு வரும் இப்படின்னு விளங்கிக்கிறணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த இல்லத்து எழுத்தை வச்சு கொஞ்சம் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், சில சொற்களை வச்சு பலையன்னு இருக்குது, ரமைய மாதிரி பலா பலையா பலவு பலத்து பலத்தா பலையின பலைத்த பலைத்துமா பலைத்தும்னு என்ன செய்யும், நீங்களாக சிலதை சொல்லி வந்து மா வத்தா கரப்புக்குமா கலான் இருக்குது. கலாங்கிறது கலான்னு சொல்லுவார் அதுன்னு கலைய. அப்போ கலையா கலையான்னே சொல்லணும், கலவுன்னு சொல்லிடணும். அப்புறம் கலாத் அப்போ கலத், இப்படி இருமையில் மறுபடியும் திருப்பி வந்துடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகிக்கிறணும். இது வந்து சென்றகால வினையில் செய்வினை எடுத்துட்டோம். அப்புறம் செயப்பாட்டு வினை எடுக்கிறோம். உசிவ கசவாவுக்கு செயப்பாட்டு வினை என்ன, உசிவ. இந்த உசிவ ஜிவன்னு வருது பாருங்கள், ஜிவ. இந்த ஜிவ என்று வர்ற எல்லா இடத்துலையுமே ஜியன்னு ஆக்கிடணும். ஏன்னா கசர் இதில் வந்து கசர் இருக்குது. கசரில் இருந்து வாவுக்கு வாவு வந்து குவிக்கக்கூடிய எழுத்து. இது ஜி கசர், ஜேக்கு உள்ள கசர் வந்து கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது, உதட்டை ஜி இழுக்குது. அப்போ அந்த வாவு வந்து குவிகிற எழுத்து வாவுக்கு. அதனால் என்ன செய்யணுமா, உசிவ சொல்லாமல் உசிய, எங்கெல்லாம் ஜிவ என்று வருகிறதோ, ஜிவன்னு யாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜிவன்னு சொன்னால் இப்போ சொன்ன வரைக்கும் உள்ளது உங்களுக்கு இதை காட்டிடுறேனே, இந்த ஷார்ட்டில் காட்டினா உங்களுக்கு விளக்கும். அதாவது ஜீவண்டா இந்த திவன் இருக்குது, ஜீவண்டா இது திவன் இருந்துச்சின்னு சொன்னால் அது எப்படி மாறும், தீயன்னு மாறும். உதாரணம் ஒன்று உங்களுக்கு மாற்றியே காட்டிடுறேன், இப்போ பழகிறதுக்கு வசதியாக இருக்கும். தீவன்னா தீயன்னு சொல்லணும், சரியா? இப்போ தவன்னு சொன்னோம்ல, அதை எப்படி சொல்லணும், தவ என்றால் தா. அதுக்கப்புறம் தவி என்றாலும் தா தான், தவு என்றாலும் தா தான், தவு என்றால் தவு தான். தவுனா என்ன இல்லை, மாற்றம் கிடையாது, தவுன்னா தவு தான். இப்போ இது வரைக்கும் படித்ததில் தவ என்பது வந்தால் தா என்று மாறும், தவி என்று வந்தால் தா என்று மாறும், தவு என்று வந்தால் தவு என்று வந்தால் தாண்டு மாறும், சரியா? தாண்டு மாறும். தவு என்று வந்தால் அது மாறாது, தவு என்றால் மாறாது. இது வாவுக்குள்ளது. அதே மாதிரி திவன்னு வருது, திவண்டு வர்ற இடத்துல என்ன வந்துடும், தீயன்னு மாறிக்கணும். திவண்டு வந்து என்ன செய்யும், இந்த இருக்குது திவ எழுத்து ஒன்றுதா, சரி. திவ என்றிருந்தால் தீய. அப்போ எங்கெல்லாம் திவை என்று வருதோ ஒன்று ஒன்றா நீங்கள் கடந்து வந்துடலாம். அதுக்காக சொல்கிறான், திவை என்று வர இடத்துல என்ன செய்யணும், தீயன்னு சொல்லணும். இப்போ ஜிவன்னு வருதுல்ல, ஊசிய ஜிவ தான் சொல்லக்கூடாதுல்ல, அது ஜியன்னு ஆக்கிடணும். ஜிவ என்று வந்தால் ஜிய என்று என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஊசிவ என்பது எப்படி வந்துடும், ஊசிய கசான்னு சொன்னீங்கல்ல, அந்த கசாவுக்கு மஜ்ஹூல் என்னது, உசிவ என்று வராமல் ஊசிய. இருமையெல்லாம் பிரச்சனை இல்லை, ஊசியா. அப்புறம் ஊசியூன்னு வருதுல்ல, இந்த இடத்துக்கு என்ன சட்டம், ஜியூக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லு. ஜியூண்டா என்னது, அங்கே பார்த்தோம் ரெலியூரில் பார்த்தீங்கல்ல, இந்த பாருங்களேன், இதில் உள்ளது என்ன செஞ்சீங்க, லியூண்டு வந்துச்சுல்ல, லியூண்டா லீன்னு மாற்றினீங்கல்ல, இந்த சட்டம் தாங்க வரப்போகுது. லியூண்டு மாற்றணும்ல, எதனால் மாற்றணும், லியூ என்று வந்தால் லீண்டு மாறும். இந்த ஸ்டைலில் எந்த இடத்துல வந்தாலும் மாறும். அதே மாதிரி இப்போ அந்த இடம் இன்னொரு இடம் மாதிரி வருது பாருங்களேன், ஜியூண்டு வருது, ஜியூ லியூ மாதிரி இருக்கா. இது என்ன செய்யணும், ஜியூ என்று இருந்தால் ஜீண்டு மாறிடும். அப்போ உசியா உசியூ என்பதை சொல்லாமல் இந்த ஏக்கு என்ன செய்யணும், சுக்குனை செஞ்சிடணும்.
சுக்குன் செஞ்சால் இப்படி வந்துடும். சுக்குன் செஞ்சால் என்ன வந்துடும், அதுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்துச்சின்னு சொன்னால் இப்படி சுக்குன் வந்துச்சின்னு சொன்னால் 2 சுக்குன் வருது. அதாவது உசி சொல்ல முடியல, ஏக்கு ஒரு சுக்குனு வாவுக்கு ஒரு சுக்குனு. இப்போ என்ன 2 சுக்குனுக்குள்ள சட்டம் என்ன, ஏயை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டோம்னா எப்படி வரும், உசிவுண்டு வரும். உசிவுண்டு வரும். இந்த ஜிவ்வுக்கு சட்டம் என்னென்னா ஜி தான். ஆனால் இந்த வாவு என்ன வாவு, அடையாளமாகும். வேறு வாவாக இருந்தால் ஜீண்டு தான் ஆகியிருக்கும். இந்த வாவு என்ன வாவு என்றால் பன்மையை காட்டுவதற்காக உள்ள வாவாக இருக்கிறதுனால உசி உசூண்டு சின்ன இந்த வாவுக்கு ஏற்றவாறு ஜேயை மாற்றுங்க. இந்த ஜேக்கு ஏற்ற கசருக்கு தகுந்தவாறு வாவை மாற்றாமல் வாவுக்கு தகுந்தவாறு கசரை மாற்றி விட்ருங்க, லம்மாக்கி விட்ருங்க. அப்போ குசு, அப்போ குசிய குசியா குசு ஒரு மாற்றம் இந்த ஒரு இடத்துல மாறுது. ஃபுயிலவுல ஃபுயிலா ஃபுயிலுக்கு மாதிரி குசுண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து குசியத், இதில் என்ன செய்யணும், மாற்றணுமா? ஏற்கனவே ரலியத்தில் பார்த்தீங்களா, இதுதான் ரலியா ரலியுன்னு வந்து மாற்றம் இல்லையில. அப்போ குசியத்தில் ஜிய தான் நமக்கு வருது. நமக்கு என்ன கவனிக்கணும், ஜிய மாற்றுறது கிடையாது. அப்போ குசியத் குசியத்தா மாற்ற வேண்டியதில்லை. உசீன அசலை அப்படி தான். ஃபுயில்ன உசீன உசீத்த ஃபுயில்த உசீத்துமா ஃபுயில்துமா உசீத்தும் ஃபுயில்தும் உசீத்தி ஃபுயில்தி உசீத்துமா ஃபுயில்துமா உசீத்துன்ன ஃபுயில்துன்ன உசீத்து ஃபுயில்து உசீனா ஃபுயில்னா. அப்போ அந்த உசியன்னு மஜ்ஹூல் ஆக்கும் பொழுதும் என்ன வருதுன்னு கேட்டால் நமக்கு வந்து அந்த பன்மையில் தான் மாறுது. உசிய உசியா குசு உசியு ஜியூண்டு வருதுல்ல, கசர்லேருந்து லம்முக்கு வர்றது. அப்படி வர்றது கூடாதுங்கிறதுனால ரெலியூவில் என்ன சட்டமோ அதுதான் அந்த மஜ்ஹூலில் எங்கேயும் வருது. அப்போ லியூங்கிறத லூண்டு சொன்னீங்களே, ரலியா ருளு. அப்போ உசியா குசு அப்படி மாற்றிடுங்க. மீதி உள்ளதில் எந்த இல்லத்துமே இல்லை, இல்லத்துடைய எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஏன்னா ஜிய என்றும் சொல்லலாம், ஜி என்றும் சொல்லலாம். ஜிய என்பதை மாற்றுறதுக்குரியது கிடையாது, ஜி என்பது மாற்றுவதற்குரியது கிடையாது. இது கசையில் ஒரு. அப்போ ரமயவுக்கு வாங்க. ரமயவுக்கு மஜ்ஹூல் என்ன, ரமயவுக்கு மஜ்ஹூல் ருமிய. சாதாரண மஜ்ஹூல் தானே, ஃபுயில தானே. ஃபாலவுக்கு ஃபுயில, எந்த மாதிரி இருந்தாலும் ஃபுயிலன்னு தான் வரும். ஃபாலண்டாலும் ஃபுயில தான், ஃபைலண்டாலும் ஃபுயில தான், ஃபவுலண்டாலும் ஃபுயிலன்னு தான் வரப்போகுது. அப்போ எல்லா மஜ்ஹூலும் இப்படி தானே வரும், ஃபுயிலன்னு தான் வரும். அப்போ மஜ்ஹூலில் ருமியன்னு வந்துருச்சு. ரமான்னு சொன்னோம்ல, ருமியங்கிறோம். ருமியாவில் என்ன செய்யணும், ருமியாவில் என்ன உங்களுக்கு இருக்குது, ரலிய மாதிரி தான். லிய மிய திய சொல்லலாம் அப்படியே. ருமிய என்பதில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் மிய என்பது மாறுதலுக்குரியது கிடையாது. அதாவது ஏக்கி ஃபத்தக முன்னாடி கசரு, இதை முன்னாடி நம்ம பார்த்த சட்டம் தான். ரலியவில் பார்த்தோம்ல, அது மாறுவில் பார்த்தா இது மஜ்ஹூலில் பார்க்குறோம். ரலிய லிய ரலியான்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி ருமியோவில் என்ன செய்யணும், ருமியா ருமியு, இங்கே சிக்கல் வருது. மியு ரெலியூன்னு வந்துச்சுல, அந்த மாதிரி மியு சொல்லக்கூடாது. மியு சொல்லாட்டி என்ன செய்யணும், அப்போ மியு சொல்லாட்டி என்ன செய்யணும், அந்த ஏக்கு சுக்குன் ஆக்கணும். ருமியு இந்த ஏ லம்மு இருந்துச்சுல, சுக்குன் ஆக்குனீங்கன்னா இப்படி வரும். ஏக்கு ஒரு சுக்குனு வாவுக்கு ஒரு சுக்குனு இப்படி வந்துடுது. இப்படி வந்துச்சுன்னா வாசிக்கலாமா, வாசிக்கக்கூடாது. அப்போ ஏயை காலி பண்ணிடணும். காலி பண்ணிடனா ருமிவ்வுண்டு வரும். இந்த ஏயை காலி பண்ணால் என்ன செய்யும், ருமிவ்வுண்டு வரும். மிவு வரலாமாண்டா பொதுவான சட்டப்படி வரக்கூடாது. மிவு வந்தால் என்ன செய்யும், அந்த வாவை ஏயை தான் மாற்றணும். ஆனால் இது வந்து இல்லத்து வாவு இல்லை, ஜம்முடைய வாவு இது. அதனால இந்த வாவுக்கு ஏற்றவாறு அதை மாற்றுங்க. மிவ்வுண்டு சொல்லாமல் மூண்டு மாற்றிக்கிறங்க. ருமியா ருமு. இந்த ருமுன்னு சொல்கிறோமே, 4 கட்டத்தை கடந்து ருமுங்கிறோம். ருமியான்னு சொல்கிறோம், ருமியான்னு சொல்கிறோம். இந்த ருமுக்கு முன்னாடி இருந்திருக்கு 4 வேலை பார்த்துருக்குறோம். ருமியுண்டு சொல்லி இது சரி வராதுன்னு சொல்லி ருமியுண்டு சொல்லி, அப்புறம் ருமிவுண்டு சொல்லி, அப்புறம் ருமுன்னு வந்திருக்கிறோம். இந்த ருமு என்பதுக்கு முன்னாடி எத்தனை வேலை இருக்குது, 4 வேலைகளை செஞ்சு தான் ருமுன்னு வந்திருக்குது. சரி, அப்புறம் மாற்றணுமா, ருமியத் ஒரு இல்லத்தையும் இல்லை, மிய லிய மாறக்கூடாதுல்ல. அப்போ ருமியத்தா ருமீன ஃபுயில்ன மீங்கிறது மாற்றணுமா, மீ லீ பி தி அதெல்லாம் மாற்றக்கூடாது. ஏக்கி சுக்குனு கசர் இருந்தால் அது அப்படியே சொல்லிடணும். அதையும் நம்ம முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்து, ரலியோவில் பார்த்தோம்ல, ரலியனண்டு
அதே மாதிரி ருமீன, ருமீன, ருமீத்த, ருமீத்துமா, ருமீத்தும், ருமீத்தி, ருமீத்துமா, ருமீத்துன்னு, ருமீத்து, ருமீனா. அப்போ இது ஒரு விஷயத்தை ரலியவில் ரமையவில் பார்த்துட்டோம். அப்புறம் ரலியன்னு இருக்குல்ல, அதுக்கு மஜ்ஹூல் என்ன? ருலிய. இதில் எதாவது மாற்றணுமா? ருலியன்னு மாற்றினா லியா தானே இருக்குது. ரலியவில் என்ன நிலைமையோ ருலியவில் எதாவது நிலைமை. நமக்கு ரே கணக்கு கிடையாது. ரலிய லியா தான் நமக்கு கணக்கு. ரலிய மஅரூஃபு, ருலிய மஜ்ஹூல். நமக்கு இல்லத்துக்கு எதை கவனிக்க போகிறோம்? ரேக்கு என்ன இருக்குன்னு நம்ம கவனிக்க தேவை கிடையாது. இந்த இல்லத்துக்கு முந்தின எழுத்துக்கு தான் லியா தான் கணக்கு. அப்போ ரலியவுலையும் லியா தான் இருந்துச்சு, மாற்றலை. ருலியவுலையும் லியா தான் இருக்குது, மாற்ற தேவையில்லை. அப்போ ருலியா அதில் பஞ்சாயத்து இல்லை. அப்புறம் ருலியூண்டு வருது பாருங்கள், அங்கே பஞ்சாயத்தாகுது. என்ன பஞ்சாயத்தாகுது? ருலியூண்டு ஆக்கும் பொழுது இப்படி வருது. ருலியூண்டு ஆக்குதுமா. லியூண்டா என்ன செய்யணும்? லியூண்டு எங்கெல்லாம் வருதா என்ன செய்யணும்? லியூண்டா லீண்டு ஆக்கிடணும். அப்போ இந்த ஏக்கு சுக்கூனை கொடுத்தோம்னா இப்படி வரும். ஏக்கு ஒரு சுக்கூனு, ஆல்ரெடி வாவுக்கு சுக்கூனு இருக்குது. அப்போ லீவுண்டு வருது, ருலிவுண்டு. அப்போ இந்த வாயை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டோம்னா ருலிவுண்டு தான் வரும். ருலிவுண்டு வந்த பிறகு லிவுங்கிற இடத்தையெல்லாம் லீண்டு மாற்றணும். ஆனால் இது இல்லத்து எழுத்து இல்லாதனால, ஜம்முடைய அடையாளமாக இருக்கிறதுனால வாவு நமக்கு தேவை, அதை தக்க வைக்க வேண்டியிருக்கு. தக்க வச்சோம்னு சொன்னால் வாவுக்கு பொருத்தமான ஹரக்கத்து லம்மு. அப்போ லாதுடைய லம்ப மாற்றி விட்ருங்க, லாதுடைய கசர் லம்ப மாற்றி விட்ருங்க. அப்போ ருலுன்னு சொல்கிறோம். ருலுவுக்கு முன்னாடி 3 வேளை பார்த்துருக்குறோம், சரியா? ருலியா, ருலு, இது வரைக்கும் தான். இந்த ஒன்று தான் மாறுது. அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ருலியத்தா, ருலின, ஃபுயில்ன, ருலியத்தை, ருலித்துமா சட்டம், அதே சட்டம் தான். இந்த ஒரு சட்டத்துக்குள்ளே நான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் இப்போ வருங்காலத்துக்கு போவோம். வருங்காலத்துக்கு போன எழுத்து சின்னதாக இருக்கா கொஞ்சம், இந்த பெருசாக வைக்கிறேன். சரி. அப்போ எர்மியு ரமயவுக்கு வருவோம். ரமயவை எடுத்துக்கிடுவோம். ரமயவுக்கு வருங்காலம் என்ன? இல்லத்துறை எழுத்தில் ரமையன்று வந்துச்சின்னு சொன்னால் எஃப் ஈலுண்டு தான் வரும். ரமையன்று இருந்தாலும் சரி, கமையன்று இருந்தாலும் சரி, எர்மியு எஃப் ஈலு என்று தான் அதனுடைய வருங்காலம் வரும். அப்போ ரமயவுக்கு வருங்காலம் எர்மியு. மியூக்கு என்ன சட்டம் உங்களுக்கு முதல் பார்த்துட்டு வந்திருக்கமே. மியூன்னா என்ன செய்யணும்? மீண்டும் மாற்றணும்ல. ரெலியூ லீவில் மாற்றினீங்கல்ல, இதில் மாற்றினீங்கல்ல. லீயூ இந்த இருக்குல்ல, லீவுண்டா லீன்னு மாற்றினீங்கல்ல, அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த ரெண்டு தான் நமக்கு அளவுகோடு. இது வருங்காலம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. மியூன்னு வந்துருச்சா இல்லையா, இதுதான் கணக்கு. ஏக்கிலமோ முன்னாடி கசர், மியூ சொல்லக்கூடாது, மீ தான். அப்போ எர்மியு என்று அசல் இருக்கும். அதில் ஒரு மாற்றம் செய்கிறோம், எர்மி. அந்த மியூவை மீண்டு மாற்றிடணும். வருங்காலத்தில் கடைசியில் லம்மு இருக்கும்ல, இல்லத்தில் எழுத்தாக இருந்தால் லம்மு வராது. எர்மியு என்று வராமல் எர்மி. அப்புறம் எர்மி யானி, இங்கே மியேன்னு வந்துருச்சு. மியவுக்கு பஞ்சாயத்து கிடையாது. மியூண்டா மீன்னு மாற்றணும். மியே தான் அழகாக சொல்லலாமே, ரலிய சொன்னோம்ல. சரி, அப்புறம் என்ன வருது? மியூ, எர்மியு அசல் படி சொல்லுங்கள். எர்மியு, எர்மி யானி, எர்மி யூன, எர்மி யூன. எர்மி யூனவில் என்ன நம்ம பார்க்கணும்? எர்மி யூனவில் மியூன்னு வருது பாருங்கள். மியூ சொல்லலாமா? 5-6 இடத்துல பார்த்துட்டோம். அதே தான் ரெலியவில் ரெலியூன்னு வந்துச்சுல. அப்போ மியூ சொல்லக்கூடாது. மியூண்டா என்னது? மீ தான். அப்போ இந்த ஏக்கு என்ன செய்யணும்? சுக்குனை கொடுத்துடணும். கொடுத்தோம் என்று சொன்னால் ஏக்கு ஒரு சுக்குனும் வாவுக்கு ஒரு சுக்குன் ஆயிரும். இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. அடுத்து ஒரு மாற்றம் செஞ்சு என்ன செய்யணும்? இங்கே வரணும். அப்போ எர்மிவ்னு வந்துடும். எப்படி வந்துடும்? எர்மிவ்ன, எர்மியானி, எர்மியூனை சொல்லக்கூடாது, 2 சுக்கூனு. அது ஏயை தூக்கிடுவோம். அந்த ஏயை தூக்கிட்டு படித்தா எப்படி வரும்? எர்மிவ்னு வரும். எர்மிவ்னு வந்துருச்சு. இப்போ என்ன வருதுன்னா மிவ்வுன்னு வந்துடுது. இப்போ மிவ்வுன்னா மீண்டும் மாற்றணுமே. மாற்றினா எர்மீனு தானே சொல்லணும். ஆனால் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த வாவு ஜம்முடைய வாவு. இந்த வாவு என்னது? அதில் உள்ள ஏ போயிடுச்சு. இது எஃப்ஆலு எஃப்ஆலான்னு எஃப்ஆல் ஒன்று வரும்ல.
எஃப்அலூன நூனுக்கு முன்னாடி வாவு வருதுல, எல்ரிபூன யாலமூன தாலமூனு எந்த வருங்கால வினையாக இருந்தாலும் அதில் ஆண்பால் பன்மைக்கு என்ன வரும்? வாவு வரும். அப்போ இந்த மிவ்வு என்பதை மீ என்று பொது சட்ட பிரகாரம் மாற்றணும். இப்படி மாற்றணும் எர்மீனண்டு. ஆனால் வாவு இல்லாட்டி ஜம்முன்னு இப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மிவ்வு என்று சொல்வதை வாவுக்கு ஏற்றவாறு மீமுக்கு நம்ம கொடுத்து விட்ருங்க. எர்மூன, எர்மி, எர்மியானி, எர்மூன. இந்த எர்மூனன்னு சொல்வதற்கு முன்னாடி 3 வேளை செஞ்சுருக்குறோம். எர்மியூன, அப்போ எர்மியூன, அப்புறம் எர்மிவ்னங்கிறத போய் எர்மீனன்னு மாற்றினா ஜம்முன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டல. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இதை மிவ்வு என்ற இந்த இடத்துல வேறு மாற்றம் செஞ்சு 3 ஆக்கி விட்றோம். எர்மூன. அப்போ எர்மி, எர்மியானி, எர்மூன. சரி, அப்புறம் தர்மியூவில் என்ன சட்டம்? எர்மியில் உள்ள அதே சட்டம் தான். மீயுண்டா மீன்னு சொல்லணும். அப்போ தர்மி தர்மியானி மீய மாற்ற தேவையில்லை. எர்மீன எஃப்அல்னு சொல்கிறோம்ல, எர்மீன எழுதிரிப்புன மாதிரி லரப எழுதிரிப்பு எஃப்யூலு தானே, அந்த மாதிரி சொல்கிறோம்னு சொன்னால் எழுரிப்புன எர்மீன. மீ என்று வருது மாற்றணுமா? இந்த இடத்துல என்ன இருக்குது? இல்லத்து எழுத்து முன்னாடி கசரு, இல்லத்தில் எழுத்து ஏக்கு சுக்குன்னு முன்னாடி கசரு. மீ என்று வந்தால் மீயை மாற்றக்கூடாது. நிறைய இதில் நம்ம பார்த்தோம். மீ என்று வர்றதை இதே மாதிரி நினைஞ்சுக்கிறோம். ரலினெல்லாம் பார்த்தோம்ல, இது மாத்திர இடம் கிடையாது. அப்போ எர்மீன. சரி, அதுக்கு அடுத்தது தர்மியு. இந்த தர்மியு முன்னிலை. இந்த தர்மியு பெண்பால் படற்கை. இந்த தர்மியு தல்லரிபானி எழுதிரிப்புன்னு தல்லரிப்புன்னு மரம் வரும்ல அது. அப்போ தர்மியு இதையும் என்ன செய்யணும்? தர்மின்னு சொல்லணும். தர்மி சாப்பா உள்ளது அசலு, கருப்பா உள்ளது சொல்ல வேண்டியது. தர்மியானி மிய மாற்ற தேவையில்லை. தர்மியூனவில் என்ன இருக்குது? எர்மியூனில் இருந்த அத்தனை வேலையும் இதுலேயும் இருக்குது. தர்மியூனு சொல்லுவோம். மியு என்று வருகிறது. மியு என்றால் ஏக்கி சுக்குனை செஞ்சிடணும். சுக்குனு செஞ்சால் 2 சுக்குனு விட்டது. 2 சுக்குனு வர்றதுனால ஏயை போக்குவோம். தர்மியூனு வரும். இப்போ நமக்கு 2 வேலை இருக்குது. மிவுன என்று சொல்வதை கூடாது. அப்போ மீன் தான் மாற்றணும். அப்படி மாற்றிட்டு பார்த்தோம்னா ஜம்மை காணாம். அப்போ மறுபடியும் ரிவர்ஸில் போய் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ அந்த வாவுக்கு தகுந்த மாதிரி மீமை மாற்றி விட்ருவோம். வாவு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி மீமுக்கு நம்ம கொடுத்து விட்ருவோம். தர்மூன. அப்போ தர்மியானி தர்மூன. அதுக்கப்புறம் தர்மி ஈன மீ சொல்லலாமா? மீ சொல்லக்கூடாது. மீ இருந்தானது மீண்டு ஆய்க்கிறோம். மீ 2 சொல்கிறது கஷ்டமாக, 2 தடவை வாயை கீழே கொண்டு போக வேண்டியிருக்கு உதட்ட. அதனால் மீ அப்படி சொல்லாமல் மீண்டு ஆக்கிடுவாங்க. அப்போ மீண்டு ஆக்குனீங்க என்று சொன்னால் இந்த ஏற்கனவே ஒரு ஏதில் இருக்குது தர்மீனவில், அந்த ஏக்கு ஒரு சுக்குன்னு நீங்கள் கசர் இருந்த ஏயை பிடிச்சி சுக்குன்னு கொடுத்ததுனால 2 ஏ வந்துருச்சு. அப்போ தர்மீன்னு வருது, சொல்ல முடியல. அப்போ அந்த ஒரு ஏயை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டா தர்மி ஈனன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும்? தர்மீன. தர்மியானி மீய எந்த ஒரு சட்டமும் இல்லை. தர்மீன தல்திரிப்புன அசல் படி வந்துருச்சு. அப்புறம் அர்மியு நர்மியோட நர்மி. சரியா? அப்போ இந்த மாதிரி சொல்லணும். இப்போ எர்மி சொல்லி பழகணும். எப்படி? எர்மியானி எர்மூன. அப்புறம் தர்மியானி எர்மீன. மாற்றம் செய்யக்கூடாது. சரியா? அப்புறம் தர்மியானி தர்மூன. அப்புறம் தர்மியானி தர்மீன. அர்மி நர்மி. ரமாண்டா எரிந்தான். அர்மி நான் எரிவேன், நர்மி நாங்கள் எரிவோம். அந்த ஒரு அர்த்தத்துக்கு வருது. இப்போ ரமையோவுக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி கசவன்னு சொன்னோம்ல, வாவு வச்சது எஃப் உளுண்டு வர்றதுக்கு பார்க்கணும்ல. இது எஃப் இழுவுக்கு பார்த்துட்டோம். அதாவது ரமையவும் கசபவும் ஃபலன்னு வரக்கூடியது, அது பார்த்துட்டோம். இது எகுசுவுங்கிற எப்படி வருது? கசபன்னு வாவு வந்ததுனால அதுக்கு வருங்காலம் எகுசுன்னு தான் வரும்.
வாவு இருக்கிறதுனால ஜிவு என்றோ ஜவு என்றோ வராது. அப்போ எகு ஜுவு அசல் கசவ எகு ஜுவு. ஜூவில் என்ன ஒரு சட்டம் இருக்குது? ஜூவுன்னா ஜூ தான். ஜுவு என்று சொல்லலாம். ரெண்டு இல்லாமல் வரக்கூடாதும்ல. இதே மாதிரி முதல்ல காட்டியிருக்கிறேன், அதே தான் இதுலேயும் வருது. அப்போ எகு ஜுவு, அப்போ எகுசு எகுசு என்று வரும். ஒரே ஒரு மாற்றம் பண்ணி எகுசு. அப்புறம் எகுசு வாணி ஜுவவுக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? எகுசு வாணி. அப்புறம் எகுசு ஊனவில் என்ன வருது? ஜூண்டு வந்துருச்சு. ஜூண்டு ஆக்கணுமே. ஜூண்டு ஆக்கணும்னு சொன்னால் வாவுக்கு ஒரு சுக்குன், 2 வாவுக்கு சுக்குணும். அப்போ 2 வாவுக்கு சுக்குன்னு வரும்போது ஒரு வாவை எடுத்துட்டோம்னு சொன்னால் எகுசு வாணி எகுசு ஊனன்னு சொல்லாமல் எகுசூனன்னு சொல்லிடணும். அது மாதிரி வந்து இன்னொரு செய்தி, அதுக்கு ஒன்று ரிவர்ஸில் வாங்க, ஒரு வித்தியாசத்தை சொல்லிடணும். என்னென்னு கேட்டால், இப்போ எருமி சொன்னோம்ல, எருமியானி எருமூனை, சரியா? சரி. தர்மியானிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தர்மீனன்னு வருது. இது என்னது? பெண்பால் ஒருமை, முன்னிலையில் நீ எரிவாய் அப்படிங்கிற ஒருமை. இது ஜம்மு தர்மீனன்னு வருது. இது ஒருமை வந்து தர்மீன. இதனுடைய பன்மை என்ன? பல பெண்களை நோக்கி எரிவீர்கள் என்று சொன்னாலும் தர்மீன தான். ஒரு பெண்ணை நோக்கி எரிவாய் என்று சொன்னாலும் தர்மீன தான். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும்னு கேட்டால், ஒருமையும் பன்மையும் ஒரே மாதிரியாக வரும். ஆனால் இந்த ஒருமையில் இல்லத்து மாற்றம் செஞ்சு இப்படி வந்திருக்குது. தர்மீன அசலே அப்படி தான். தர்மீனவுக்கு அசல் என்ன? இந்த தர்மீனவுக்கு அசல் தர்மீன தான், தல்ரிப்புன. இந்த இதுக்கு வந்து தல்ரிபீன. இது தல்ரிப்புன, இது தல்ரிபீன. தல்ரிபீன என்பதை வந்து தல்ரிப்புன்னு ஆக்குறோம், சரி? அதனால் வந்து இந்த தர்மீனவும் இந்த ஒரே எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், தர்மீனன்னு வந்தவொன்னு அது ஒரு அர்த்தத்தை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஒரே மாதிரி 2 இடத்துல வரக்கூடிய இல்லத்து சொற்கள் நிறைய வரும். இந்த மாதிரி அப்படி வரும்போது என்ன செய்யணும்? இந்த எருமியானி வந்தானே செஞ்சோம்மா. தர்மியானி வருதா இல்லையா? தர்மியானி இரு பெண்கள் எரிவார்கள், தர்மியானி நீங்கள் இரு பெண்கள் எரிவீர்கள், அது அப்படி வருதா இல்லையா? நீங்கள் ஆண்கள் எரிவீர்கள் 3 இடத்துல வருது. அந்த மாதிரி என்ன செய்ய, இந்த இடத்துலையும் தர்மீன என்பது எத்தனை இடத்துல வருது? 2 இடத்தில் வருகிறது. இதை கவனத்தில் மெயினில் வச்சுக்கிறணும். இது எகுசுக்கு வந்துடுமா? எகுசு வாணி எகுசூன முடிஞ்சிருச்சு. அப்புறம் தகுசுவு, அது சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? தகுசுன்னு சொல்லணும். இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.